ஹலோ ஆல், நம்ம அதுவும் ஹனிபில இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அந்த லோட்டஸ் பேட்டர்ன் வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோமோ அதோட எக்ஸாக்ட் பாடி மெஷர்மெண்ட்டை ஒரு பேப்பரில் வந்து நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் எக்ஸாக்டாக. அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பெட்டல்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பெட்டல்ஸ் வேணுமோ அதை நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். எதுக்காக வந்து நம்ம வந்து பாடி மெஷர்மெண்ட் வந்து பேப்பரில் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு பெட்டல்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சைஸ் ஆஃப் த பெட்டலும் நம்ம அப்போ தான் வந்து டிசைட் பண்ண முடியும். ஸோ நம்ம அந்த மாதிரி வரைஞ்சிட்டு பெட்டல்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட் பெட்டலோட லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நெக்கு வித்து வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஸோ அது கூட கனெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ பெட்டல்ஸ் வேணுமோ நம்ம அதை ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் இந்த ஆக்சுவலாக வந்து ஹாஃபாக எடுத்திருக்கேன். இந்த பெட்டல்ஸ் வந்து 1 2 3 நம்ம நம்பரிங் பண்ணிக்கலாம். இப்போ பெட்டல்ஸ் வந்து நம்ம நம்பரிங் பண்ணிட்டோம். இப்போ 2 பெட்டலும் மீட் ஆகிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து எல்லா பெட்டல்ஸ்லையுமே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா பெட்டல்ஸ்லையுமே மார்க் பண்ணிட்டேன். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இதிலிருந்து நம்ம கேன்வாஸ் கட் பண்ணும்போது அப்போ தான் நம்மளுக்கு எந்த இடத்துல வந்து எக்ஸஸாக வந்து சீம் அலவன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து தெரியும். நம்ம எல்லா பெட்டலையுமே வந்து தனித்தனியாக கட் பண்ணி திரும்ப நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சீம் அலவன்ஸ் கொடுத்தா தான் அது கரெக்டாக ஜாயின் ஆகும். இப்போது நீங்கள் கேன்வாஸில் வந்து அதாவது ட்ரா பண்ணி எடுக்கும்போது இது வரைக்கும் வந்து சேம் என்ன நம்ம ட்ரா பண்ணியிருக்கோமோ அதே அளவில் எடுத்துட்டு இதுக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணுற கேன்வாஸ் வந்து கொஞ்சம் சீம் அலவன்ஸ் வந்து கொடுத்து தான் நம்ம கட் பண்ணணும். இது எப்படி கட் பண்ணுறதுங்கிறத நான் வந்து இப்போ கேன்வாஸில் கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த பெட்டலை வந்து பேப்பர் கேன்வாஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸாக்ட் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிவிட்டு என்ன பெட்டல் எக்ஸாக்ட் லைனோ அதை ட்ரா பண்ணிவிட்டு 2 பெட்டலும் மீட் ஆகிற பாயிண்ட்லேருந்து எக்ஸஸாக சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் லெஃப்ட் சைட் பெட்டலுக்கு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட் பெட்டலுக்கு ரைட் சைட்லேயும் சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். பார்த்தாலே தெரியும் இந்த செகண்ட் லைன் நான் போட்டிருக்கிறது வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்து கட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் வந்து ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ கட் பண்ண கேன்வாஸ் எல்லாம் நான் லைனிங்கில் அயர்ன் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் நான் பைப்பிங் அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போது லைனிங் பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கிளாத்தோட ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். எல்லா பெட்டலையுமே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தனித்தனியாக எல்லா பெட்டலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு பைப்பிங் அட்டாச் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் வர சைடில் நான் ஓவர்லாக் ஸ்டிச் போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறமா ஒவ்வொரு பெட்டலாக நம்ம லைனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இது எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.